தம்பி இங்க பாருங்க, இது என்ன உங்களோட பிரசித்தி பெற்ற கோயில், 1200 வருஷம். இது வந்து இந்நேரம் திருப்பதி ரேஞ்சில கொண்டு போயிருக்கணும், இல்லாட்டினா நம்ம திருவண்ணாமலை ரேஞ்சில கொண்டு போயிருக்கணும், மறுக்கப்பட்டுருச்சு. அதோட குளம் இது. இது ராமர் சீதை வந்ததுன்னு சொல்லி ஐதீகம். இதை வந்து சீதைக்கு நீர் கொடுத்தது, தெளிந்த நீரை வந்து ராமன் வந்து சீதலின்னு சொன்னதுனால தெளிஞ்சதுனால இதை வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடம். இதை பாத்தீங்கன்னா தண்ணிய பாத்தீங்கன்னா மொத்த நீருமே ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, திருப்பத்தூர்ல எல்லாம் சூப்பரான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லா தண்ணியும் மழைகள் பெஞ்சுச்சுன்னா திருப்பத்தூர் மொத்தமாவும் இந்த குளத்தை வந்து ரொப்பும். ஆனா எல்லா இடமே இப்ப பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே வந்து அங்கங்க வீடை கட்டி ஒரு ப்ராப்பரான ட்ரைனேஜ் பிளான் இல்லாம இந்த ஊரை சீரழிச்சிட்டாங்க. தண்ணியே வரல. இப்ப இதை பாருங்க எவ்வளவு அக்கிரமமா கிடக்கு. எல்லா மக்களும் இதுல காலை கடனை இங்கதான் கழிச்சுட்டு இருக்காங்க. நடபாதையும் இல்ல, ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபுட்பாத் வச்சோன்னா இங்க வந்து போயிட்டு சுத்தி வரலாம். இங்க இருக்க மக்கள் ஃபுல்லா ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த பெரிய கடை வீதியில இருக்கிற அனைவரும் இங்கதான் காலை கடனுக்கு வராங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து இன்னைக்குதான் நீங்க வந்திருக்கீங்க, அவங்க ஏன் அந்த நடைமுறைகளை செயல்படுத்தல? இந்த தண்ணியை பாருங்க, அவங்களும் கண்ணால பார்த்துட்டு மனிதன் தான் ஒரு நாகரிகமா எப்படி இருக்குன்னா, இது வந்து எவ்வளவு ஒரு புனிதமான நீர். புரியுது. அதனாலதான் நான் வந்து இப்ப தன்னிச்சையா வந்து சுயேட்சை வேட்பாளரா கிரிக்கெட் மேட்ச் சின்னத்துல வந்து நிக்கிறேன். தண்ணீரவு பற்றி வெற்றி பெற வைங்க. இதை வந்ததுல ஒரு வருஷத்துல நான் உள்ள போட்டு நடபாதை போட்டு எக்ஸசைஸ் பண்றதுக்கும், மக்களுக்கு வந்து டாய்லெட்டை கட்டி விட்டு, காந்தி வீதியில உள்ள கடைகள்ல வந்து பெரிய கடை வீதியில இருக்க அனைத்து பேரும் இங்க வந்து காலை கடனை ஃபுல்லா கழிவு ஃபுல்லா இங்கதான் சேருது. செஞ்சு கொடுக்குறோம். அதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னொன்னு, இந்த கோயிலை வந்து உலக புகழ் பெற செய்யவும் நம்ம வந்து நிக்கிறோம். ஆமா, இதுவரையும் மாட்டு வண்டி ரேஸ் வச்சிருக்காங்க, குதிரை வண்டி ரேஸ் வச்சு எவரும் உயிரோட வைரவருக்கு பிடிக்காது. அந்த வைரவருடைய குலம் இது. அது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு மேம்பாடு பண்றதுக்கு ஆள் இல்லை. இதை வந்து நம்ம ஒழுங்கா சீரமைச்சா அவங்க இதுல ஒரு நடபாதை போடலாம், குடிநீர் இது விடலாம். இவ்வளவு அசுத்தமா இருக்கு, இதை எப்படி குடிநீர் விடுவீங்க? இது தனியாக விடணும், வாட்டர் டேங்க் இந்த மாதிரி தனியாக விடணும். மக்களுக்கு சேவை செய்யணும்ல, அதை பார்க்கணும்.